எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டும் உடைய பிள்ளைகள் பாடி துதித்து ஆராதிக்க உதவி செய்தீர். இப்பொழுதும் வந்திருக்கிற என்னோடும் எங்களோடும் நீர் பேசுவீராக. நாங்கள் கேட்கறதுக்கு மாத்திரமல்ல, வாழுறதுக்கு கர்த்தர் கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, விசுவாசி தான் அறியாமலே நரகம் போவது எப்படி? விசுவாசி தான் அறியாமலே நரகம் போவது எப்படி? இதுதான் இன்றைய செய்தியின் தலைப்பு. நரகம் அப்படின்னு ஒன்று இருக்கா? மோட்சம்னு ஒன்று இருக்கா? நான் கேட்குற கேள்வியை காட்ட மிரண்டு போனமாக உட்காந்துருங்க. 100க்கு 100 இருக்குது. ஏன்னா சொன்னவர் இயேசு. ஆகவே அவர் சொன்னால் இருக்கும். ஓகே, வேதம் என்ன சொல்லுது? ரோமர்கள் நிருபம், ரோமர் 6வது அதிகாரம் 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். வேதம் சொல்லுகிறது கவனிங்க. பாவத்துக்கு ஒரு சம்பளம் இருக்குதான், அது மரணம் என்று இருக்குது. பாவத்திற்கு சம்பளம் ஒன்று இருக்குது, அது மரணம். சரியா? மரணம் என்பது என்ன? மரணம் என்பது என்ன? எல்லாருக்கும் இயற்கையாக வருது பாருங்க, ஒரு டெத்து, மரணம். அது அல்ல, அது அல்ல. பாவத்துக்கு சம்பளம் மரணம் என்பது நரகம் என்கிற அக்னி கடல். அக்னி கடல், இதுக்கு தாங்க மரணம் பேர். 2ஆம் மரணம் பேர். சரியா? பாவத்தினுடைய சம்பளம் அப்படின்னா, எந்த ஒரு மனுஷன் பாவம் செஞ்சு செத்தாலும் அவன் எங்க போறான்? நரகம் என்கிற அக்னி கடலுக்கு போகிறான். அதுதான் அவனுக்கு பலன். ஆனால் வேதம் சொல்லுது, பாவத்துக்கு சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ இயேசு நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பிதாவாகிய தேவன் கிருபையாய் நமக்கு தம்முடைய குமாரனை கொடுத்தார். அவரோ நம்முடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு இருந்தார். ஏன் இப்படி செஞ்சார்? நாம அந்த ரட்சிப்பை சுதந்திரித்து நித்திய ஜீவனை சுதந்திரிக்க, அதாவது பரலோகத்தை சுதந்திரிக்க இயேசு கிறிஸ்து நமக்கு பலியானார். ஓகே, இப்போ வேதத்திலிருந்து உங்களுக்கு தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த உலகத்தில் மரித்த பின்பு 2 இடம் இருக்குது. ஒன்று, பரிசுத்தமாய் வாழ்ந்தால் அவன் பரதீசுங்கிற இடத்துக்கு போவான். பாவத்தோடு வாழ்ந்தால் பாதாளம் என்கிற இடத்துக்கு போவான். பரதீசு என்பது ரெஸ்ட் பண்ணக்கூடிய இடம், இளைப்பாறக்கூடிய இடம். பாதாளம் என்பது அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படக்கூடிய ஒரு இடம். அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படக்கூடிய இடம். சரியா? இப்போ பரிசுத்தமாக வாழ்ந்து மரித்து போனால் பரதீசு என்கிற இளைப்பாறுகிற இடத்திற்கு போகிறார்கள். முடிவிலே பரலோகம் என்கிற பரலோக ராஜ்யமாகிய நித்திய ஜீவனுக்கு போறாங்க. இப்போ பாவத்தோடு யார் வாழ்ந்தாலும் சரி நரகம்தான். எப்போ மனுஷனுக்கு சாவு வரும்? சாவு தெரியாது, எப்போ வரும்னே தெரியாது. சௌர்னே, இன்னைக்கு வரைக்கும் நீ பாவத்தில் இருந்தேன்னு வச்சுக்கோ, திடீர்னு செத்து போயிட்ட, திடீர்னு செத்து போயிட்ட எங்க போவ? நரகத்துக்கா? நரகத்துக்கு போறதுக்கா நீ கடவுளை வணங்குற? இல்ல நரகத்துக்கு போறதுக்காக நீ வந்துட்டு உன் வாழ்க்கையில் ஜாலியா வாழ்ற? சொல்லு. பாவத்தோடு வாழ்ந்தால் நரகங்கிற அக்னி கடல். சரி, வேதம் என்ன சொல்லுது? அப்ப பரலோகத்துக்கு போறது எப்படி? வேதம் சொல்கிறத பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனம். ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். வேதம் சொல்லுது, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக, அதான்
பெயர் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அப்படியானால் யார் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லையோ அவர்கள் அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். போன்னு சொன்னா போவான்? போக மாட்டான். இதுக்கு முன்னால இருந்த இடம் எங்க? அக்னி ஜுவாலை உள்ள இடம், அது பாதாளம். இப்போ ஜீவ புஸ்தகத்தில் பேர் இல்லைன்னா எங்க போறாங்க? அக்னி கடலுக்குள்ள. சரி, இது எவ்வளவு நாளுங்க? எவ்வளவு நாள்? இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு மனுஷன் வாழ்றது மிஞ்சி போனா 70, 80, 90 வயசு வரைக்கும் தான் இங்க வாழலாம். ஆனா இந்த வாழ்க்கையை தான் அவன் மேன்மைப்படுத்தணும், இந்த வாழ்க்கையில தான் நல்லா இருக்கணும், இந்த வாழ்க்கையில தான் ஆசுவாமா இருக்கணும்னு நினைச்சு இதையே நினைக்கிறானே தவிர அந்த வாழ்க்கை பற்றி நினைக்கவே இல்லை. ஐயோ செத்து போயிட்டா நரகத்துக்கு வருமே, இல்லை நான் செத்து போனா பரலோகம் போகணுமே, அந்த எண்ணமே வரலங்க. எண்ணமே வரல. அது ரட்சிக்கப்படாதவனுக்கும் வரல, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் வரல. எப்ப மனுஷன் சாவான் தெரியாது, எப்ப இயேசு வருவாரு தெரியாது. வந்தா போற மாதிரி இருக்கிறோமா, இல்லை செத்தா பரலோகம் போற மாதிரி இருக்கிறோமா? நம்ம மனசாட்சி சொல்லும் நீ போயிடுவேன்னு. ஆனா உங்க மனசாட்சி தூக்கி குப்பையில போடும். இப்ப யார் பெயர் ஜீவ புஸ்தகத்துல இருக்குதோ அவங்க பரலோகத்துக்கு போக போறாங்க. பேர் இல்லைன்னா அக்னி கடல்ல தள்ளப்படுவார்கள். சரியா? இது எப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். இப்ப எப்படி பரலோக ராஜ்யத்துக்கு போறது? பரலோகத்துக்கு போறவன் பேர் எங்க இருக்கும்? ஜீவ புஸ்தகத்துல பேர் இருந்தா எங்க போவான்? பரலோகம் போவான். அப்படிதானா? சரி, இப்போ பரலோகத்துக்கு போறது யார் அப்படின்னு இயேசு என்ன சொன்னாரு? வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன சொல்றாரு? இப்போ நிக்கோதேமு என்று சொல்லக்கூடிய ஒரு போதகர் இயேசுவிடத்தில் ராத்திரி நேரத்தில் வந்திருக்கிறார். நீ தேவனிடத்தில் வந்த போதகர் தானே, அதனால தானே இவ்வளவு அற்புதம் செய்றீங்க அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு அவர் ஆமா அல்ல நான் இல்லைன்னு தான் சொல்லிடணும். ஆனா என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால், ஒருவன் மறுபடியும் பிரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாவே மெய்யா அவனுக்கு சொல்லுகிறேன். அப்படியானால் மறுபடி பிறந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை காணலாம். காணலாம். மறுபடி பிறக்கிறதுனா அவனுக்கு என்னன்னு தெரியல. அவர் ஒரு போதகர். அந்த போதகர் சொல்றாரு, இந்த வயசான காலத்துல தாய் வயிற்றுக்குள்ள போயிட்டு 2ஆம் தரம் பிறக்க கூடுமோ அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னு அவருக்கு தெரியல. உங்களுக்கெல்லாம் தெரியும் மறுபடி பிறக்கிறதுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். என்ன பாருங்க, நான் புரியுற மாதிரி சொல்றேன். பாப்பா அப்படியே 3 பேர் மேல வாங்கப்பா, 3 பேர் மேல வாங்க. ஓய் 3 பேரும் சின்ன பிள்ளை. இந்த பிள்ளைகிட்ட பாவம் இருக்கா? பாவம் இருக்குதுன்னு ஒரு கூட்டம், இல்லைன்னு சொல்லி ஒரு கூட்டம். இப்போ இவங்க 3 பேரும் விளையாட விட்டுருவோம். போய் சொல்லாத, அடிக்காதன்னு சொல்லி விட்டுருவோம். 3 பேரும் விளையாடுவாங்க. கொஞ்ச நேரத்தில் அடிச்சுக்குவாங்க. அடி வாங்கினவன் சொல்லுவான், இவன் என்னை அடிச்சுட்டான்னு, இவன் என்னை அடிச்சிட்டான்னு சொல்லுவான். அவன் நான் இல்லை அவன் தான் அடித்தான் இப்படின்னு அடுத்தது. ஆனால் யாரோ போய் சொல்கிறாங்களா? ஆனால் அடிக்கிறாங்களா? இதெல்லாம் என்ன தெரியுமா? சுபாவத்தினால வந்தது. சுபாவத்தினால வந்தது தவிர பாவத்தினால. இப்போ இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை தான் இயேசு அனைத்து சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடங்கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். இப்போ இந்த பிள்ளைகிட்ட பாவம் இருந்தால் பிள்ளைகள் பரலோகத்துக்கு போக முடியுமா? ஆனால் இயேசு என்ன சொல்றாரு? சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாங்க, பரலோக ராஜ்யம். அப்போ இந்த சின்ன பிள்ளைகள்லாம் எங்கே போகலாம்? பரலோகத்துக்கு போவாங்க. பரலோகத்துக்கு போவாங்க. ஓகே. நான் 1974 வருஷம் பிப்ரவரி மாதத்தில் தற்கொலை பண்ண போகிற நேரத்தில் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னாங்க. அன்னைக்கு நான் மனம் திரும்பி மனங்கசந்து அழுது மன்னிப்பு கேட்டேன். என் பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்தார். இப்போ பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இந்த பிள்ளைகளுக்கும் பாவம் இல்லை, எனக்கும் பாவம் இல்லை. நான் யார் மாதிரி ஆயிட்டேன்? சின்ன பிள்ளை மாதிரி ஆயிட்டேன். இப்போ சின்ன பிள்ளை மாதிரி ஆறுனதுனால பரலோகத்தை பார்க்கலாம். அப்படிதான் சொன்னார். ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் பரலோகத்தை பார்க்க முடியாது. பரலோகத்தை பார்க்கணும்னா மறுபடியும் பிறக்கணும். அப்போ நான் பாவம் மன்னிக்கப்பட்டதுனால மறுபடி பிறந்து விட்டேன்.
மறுபடி பிறந்தது நிமித்தம் பரலோக ராஜ்யத்தை பார்க்கலாம். உள்ள போனோம்னா என்ன செய்யணும்னு சொல்லி இயேசு சொல்றார். தேங்க்யூமா, போயிட்டு வரீங்களா? 5வது வசனம். இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? மறுபடியும் பிறந்தால் பரலோகத்தை பார்க்கலான்றாரு. ஆனா அவங்கிட்டே மறுபடியும் சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாவே மெய்யா உனக்கு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜலத்தினாலாம் ஞான ஸ்நானத்து, ஆவியினாலும் பரிசுத்தாவில் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ மறுபடி பிறந்த ஒருவன் கட்டாயம் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளணும். இந்த 2 அனுபவத்தோடு கூட இருந்தால் அவங்க எங்க போகலாம்? நான் சொல்லலை, இயேசு சொல்றாரு பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலான்னு. சரிதானா? இந்த மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவி பெற்றால் பரலோகம் போகலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவபுஸ்தகத்துல பேர் இருக்குமா? பேர் இருக்குமா? இந்த அனுபவம் இருந்தால் பரலோகத்துக்கு போகிற ஃபிட்டுன்னா பேர் ஜீவபுஸ்தகத்துல இருக்கு. இப்போ நான் கேட்குறேன், உங்க பேரெல்லாம் ஜீவபுஸ்தகத்துல இருக்குதா? இருக்கும். இந்த இருக்கும்ல கூடாது, இருக்குதா இல்லையா? எங்க ஞானஸ்நானம் எடுத்தவங்க இருப்பாங்க, ஆனா பரிசுத்தாவி நீ பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் பரலோகம் போக முடியாது. இன்னைக்கு பரிசுத்தாவி பெற்றே கவலைப்படுறது இல்லையே. பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்கிற அனுபவத்தோடு கூட வாழணுங்கிற எண்ணம் இல்லையே. ரட்சிக்கப்பட்டிருக்க, ஞானஸ்நானத்திற்க எத்தனை வருஷம் ஆச்சு? எவ்வளவு வருஷம் ஆச்சு? பரிசுத்தாவி பெற்றியாப்பா? இல்லைங்க. நீ பரிசுத்தாவி பெறலன்னா போகவே முடியாது. ஏன்னா நான் சொல்லல, இயேசு சொல்றாரு, தாகம் உள்ளவனுக்கு ஜீவ தண்ணீர் தருவேன். தாகம் உள்ளவனுக்கு தான் ஜீவ தண்ணீர் தருவேன். அந்த ஜீவ தண்ணீர்ங்கிறது எது? பரிசுத்தாவி. தாகம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு கொடுப்பேன். ஓகே, சரியா? ஸோ இந்த அனுபவம் பெற்றவங்க பரலோகத்துக்கு போகலாம். இன்னைக்கு இந்த அனுபவத்தோடு கூட இல்லாதவங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க? எத்தனை பேர் உட்கார்ந்துருக்க? இந்த அனுபவம் இல்லாம, மனம் திரும்பாம, ஞானம் எடுக்காம, பரிசுத்தாவி பெறாம, இந்த அனுபவம் இல்லாம எத்தனை பேர் உட்கார்ந்துருக்க? சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? இல்லை நீ கிறிஸ்டியனா இருந்து என்ன பிரயோஜனம்? இல்லை கிறிஸ்துவ பேர் வச்சு என்ன பிரயோஜனம்? என்னப்பா பிரயோஜனம்? பரலோகத்துக்கே போக மாட்டிய. அருமையான வாலிப சௌரனே சௌரிய கேள், பரலோகத்தை பற்றிய எண்ணம் வரல. இன்னைக்கு நிறைய பேருக்கு பரலோகத்தை பற்றிய எண்ணம் கிடையாது. ஜாலியா இருக்கணும், அந்த உலகத்துல நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், செத்தா போகணும், எங்க போறங்கிறதான் தெரியாது. யோசித்து பாரு, இதுவரைக்கும் உன் பேர் ஜீவபுஸ்தகத்துல இல்லை அப்படின்னா பரலோகத்துக்கே போறதுக்கு தகுதி இல்லாதவள், தகுதி இல்லாதவன். உன் பேரை ஜீவபுஸ்தகத்துல ஏத்துறதுக்கு மனம் திரும்பு. பாவம் மன்னிக்கு பெருக ஞானஸ்நானம் பெரு. ஆண்டவர்கிட்ட கெஞ்சி கேட்டாவது பரிசுத்தாவி பெற்றுக்கோ. ஓகே, சரி. இப்ப நிறைய பேர் மனம் திரும்பி இருக்கீங்க, ஞானஸ்நானத்துறீங்க, பரிசுத்தாவி பெற்றீங்க, உங்க பேர் ஜீவபுஸ்தகத்துல இருக்குது. ஆனால் இங்கே நான் வேதத்திலிருந்து ஒண்ணு சொல்ல பார்க்கிறேன். இப்ப இயேசுதான் சொல்றாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 5வது வசனம். இந்த நாள் வரைக்கும் யாராவது ரட்சிக்கப்படாம இங்க உட்கார்ந்து மனம் திரும்பிக்க. எப்போ இயேசு வரப்போறான்னு தெரியாது, இல்லைன்னா எப்போ உலகம் அழிய போகுதுன்னு தெரியாது. யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது பிரதர் சிஸ்டர்ஸ். யாருக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. மோட்டர் பைக்கில் போறான் வருவானான்னு தெரியாது, கார்ல போறான் வீட்டுக்கு வருவானான்னு தெரியாது, படுத்திருக்கிறான் எழும்புவானான்னு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உனக்கு என்ன நடக்கணும் உனக்கே தெரியாது. நீ நரகத்துக்கு போறியா? மனம் திரும்பாம இருந்து பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் பெறாம பரிசுத்தாவி பெறாம நரகத்துக்கு போறியா? உன் பேர் ஜீவபுஸ்தகத்துல எழுதுறதுக்கு சீக்கிரம் நீயா மனம் திரும்பு. ஐயையோ, அப்படியா பேர் எழுதணுமா? பாஸ்டர் நானும் ஞானஸ்நானத்துக்கிறேன் பாஸ்டர், மனம் திரும்பி அதை விடுங்க பாஸ்டர், ஞானஸ்நானம் கொடுத்துருங்க. நோ, இந்த ஞானஸ்நானம் செல்லாது. ஓகே, இப்ப செய்திக்கு வருவோம். 3வது அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். கவனமா கேட்டுங்க, இயேசுதான் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
அவனுக்கு வெண்வஸ்திரம். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை பெற நான் கிறுக்க மாட்டேன். அப்படியானால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதினவரும் அவர் தான், பேரை கிறுக்கணும்னு நினைச்சு கிறுக்கிறவரும் அவர் தான். இப்போ உங்க பேர் இருக்குதான்னு பார்த்துங்க. நீங்க இருக்கும்னு நினைச்சிட்டே நரகத்துக்கு போனா வேஸ்ட். இருக்கும் 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 அப்படின்னு நினைச்சிட்டு கடைசியில் நரகத்தில் போய் நினைச்சுன்னா வேஸ்ட். ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கப்பட்டால், யார் பெயர் கிறுக்கப்படுது? ஜெயங்கொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறவன். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயங்கொள்ளாமல் வாழ்கிறானே, அவனுடைய வாழ்க்கையிலே ஜீவ புஸ்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கப்படும். எனக்கு தெரிஞ்சு நான் தியானிச்ச விஷயத்தில் ஒரு 4 காரியம் சொல்றேன். சரிதானா? இப்போ இயேசு சொல்கிறார், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம் முதல் 27வது வசனம் வரை ஒண்ணா வாசிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இப்ப இயேசுதான் சொல்றாரு. யாருக்கு சொல்றாரு தெரியுமா? சீஷர்களுக்கு. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்துக்கு போவான். என்ன நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டான், ஜெபம் பண்றேன் ஜெபம் பண்றேன் ஜெபம் பண்றேன் ஜெபம் பண்றதுனால பரலோகத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல விரும்புறேன். சரியா? சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி. எந்நாளில்? எந்நாளில்? நியாய தீர்ப்பு நாளில். நியாய தீர்ப்பு நாளில் அநேகர் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தது உண்மைதானா? கரெக்ட். பிசாசு விரட்டினது உண்மைதானா? உண்மைதான். வியாதியை சோமாக்குனது சரிதானா? அற்புதம் நடந்ததும் சரிதான். அப்படி செய்தோமே அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்றாங்களாம். அப்படிப்பட்ட அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரிப்ளை என்னன்னு பாருங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு காலம் உங்களை அறியவில்லை. எங்க அவர் நாமத்தினால் தான் தீர்க்கத்தை சொன்னான், அவர் நாமத்தினால் தான் அற்புதம் செஞ்சான், அவர் நாமத்தினால் தான் பிசாசை விரட்டினான். ஆனால் அவர் சொல்றாரு, ஒரு காலம் உங்களை அறியவில்லை. அக்கிரம செய்காரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன் இவங்க அறியலன்னு சொல்றாரு? அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே அற்புதம் செய்யறான், அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே தீர்க்க தரிசனம் உரைக்கிறான், அக்கிரமம் செஞ்சுக்கிட்டே பிசாசை விரட்டுறான். இது நடக்குமாங்க? அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் செய்ய முடியுமா? முடியுமா? அக்கிரமம் செஞ்சுக்கிட்டு அற்புதம் செய்ய முடியுமா? முடியும். ஏன்னா ஆண்டவர் ஜனங்கள் விடுதலை ஆகட்டும் சொல்லி அற்புதம் செய்யற கிருபை கொடுத்திருக்காரு, வரத்தை கொடுத்திருக்காரு, பிசாசை விரட்ட வரத்தை கொடுத்தாரு, தீர்க்கதரிசனம் சொல்ற வரத்தை கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொடுத்தாரு. ஆனால் அதெல்லாம் நடந்தது உண்மைதான். இவன் என்ன நினைச்சுக்கிட்டான்? நம்ம இவ்வளவுலாம் தீர்க்கதரிசனம் சொன்ன, அற்புதம் செஞ்சோம், பிசாசை விரட்டணும், ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு நினைச்சான். ஆனா அவன் செயல்பாடு எப்படி இருந்துச்சு? அக்கிரம செய்கை, அக்கிரம செய்கை, பாவம் செஞ்சுக்கிட்டே செய்றான். இப்போ அறியலன்றாரு. அவன் பேர் அப்ப என்னாச்சு? கிறுக்கப்பட்டு போச்சா? கிறுக்கப்பட்டு போச்சா? நல்லா கவனிச்சுக்கோ. ஹலோ, இப்போ நான் சொல்றேன், ஒண்ணு பாவம் செய்யறதுனால கிறுக்கப்படுது, ரெண்டாவது அவரே சொல்றாரு. பாப்போம், வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. வசந்தபடியே வாழ்றவங்க, அது கன்மலை மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு மாதிரி. ஓகே.
நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். ஓகே. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஓகே. இப்ப 26ஆம் வசனம் சொல்லுது, நான் சொன்ன வசனத்தை கேட்டு, சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் மணலின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டவன். ரைட். ஒன்னு செயல்பாடே பாவன்றாரு. யார்கிட்ட? தீர்க்கதரிசனம் சொன்னாங்க விட்டு, அற்புதம் செஞ்சு விட்ட, அக்கிரம செய்கைக்காரன்றாரு. இங்க என்ன சொல்றாரு? நான் சொன்ன வசனத்தை கேட்ட ஆனால் செயல்படல. கேட்டு செயல்படாது அப்படின்னா வசனத்தின்படி வாழாதவன். ஒன்னு அக்கிரமம் செய்யறவன், ரெண்டு வசனத்தின்படி வாழாது. நீங்க என்ன, நான் இப்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையில பாவம் இருக்குதா? பாவம் இருக்குதா? எங்க ஒரே ஒரு பாவம் இருந்தாலும் பாவம் தாங்க. 9 பாவம் இருந்தாலும் பாவம் தான். பாவம் சரியான் பார். பாஸ்டருக்கு தெரியாது, உன் மனைவிக்கு தெரியாது, உன் புருஷனுக்கு தெரியாது, உன் பெற்றவங்களுக்கு தெரியாது, உன் சபையாருக்கு தெரியாது. ஆனா உனக்கு இடிக்குது. எங்க இடிக்குது? பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லல உன் மனம்? சொல்லல. ஏன் அவங்க நரகத்துக்கு போனாங்க? அற்புதம் செஞ்சவங்க இல்ல. ஏன் பேரை கிறுக்கினாரு? பாவத்தினால்தான். உன் மனசாட்சி இப்ப சொல்லுதான் பார். சினிமா பாக்குறியான் பார், மொபைல்ல தேவையில்லாதான் பார்த்து ரசிக்கிறியான் பார். இன்னும் எத்தனை பேர் ஆண் புணர்ச்சி, சுய புணர்ச்சியில் இருக்கிற, சிகரெட் அடிக்கிற, சினிமா பாக்குற, திருடுற, கேவலம் செய்யல. நீ லவ் வேற லவ் கேட்டா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். ரட்சிக்கப்பட்டதுனால அது ஆண்டவர் ஒத்துக்கிட்டாரா லவ் பண்றதுக்கு? ரகசியமா தப்பன்றியான் பார். எங்க இந்த பாருங்க, பெத்த பிள்ளைகள் தப்புன்னா பெத்தவங்களுக்கு தான் வேதனை, சபை தப்புன்னா பாஸ்டருக்கு தாங்க வேதனை, எனக்கு தான் வேதனை. அதனால தான் கடிக்கிறேன். புரியுதா? உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி கத்துறாரு? ஏன் அவர் சும்மா இருந்து போயிடலாம்ல? அதுக்கு ஏங்க நீங்க சபைக்கு வரணும்? உங்களை ஆண்டோட வருகையில நிறுத்தணும், இல்ல பரலோக ராட்சத்தில் கொண்டு நிறுத்தணுங்கிறதுக்காக தான் என்னுடைய கத்தர் வச்சிருக்காருங்க, என்ன வச்சிருக்கிறாரு. பாவம் சரியான் பாரு, போ ரகசியமா பாவம் சரியான் பார். உன் மனசாட்சி குத்தல, தவறான காரியம் செய்யா இல்லையான் பார். நீ யாருக்கும் தெரியாம செஞ்சுக்கலாம்பா, ஆனா என் தேவனுக்கு தெரியாம எங்க நீ மறைஞ்சு போக முடியாது. உன் பேரு கிரிக்கெட்டாருன்னு அர்த்தம். நீ நினைப்ப எவனோ என்னென்னமோ அக்கிரமம் செய்யறான், நான் ஒன்னே ஒண்ணுதானேன்னு சொல்ற. அந்த ஒண்ணுதான் உன்னை பேர் ஜூஸ் கிறுக்க வச்சு நரகத்துக்கு அனுப்புது. யோசிச்சு பாரு. பாவம் சரியா? இப்ப நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன். எபிரேயர் நிருபம் 3வது அதிகாரம் 15 முதல் 17 வரை. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. இது யாருக்கு? இது எங்க நடந்தது? இஸ்ரவேல் புத்திரருடைய வாழ்க்கையில நடந்ததை எபிரோன் ஆக்கியோன்னு சொல்றாரு. இன்னைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள், கோபமூட்டுதல் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லிட்டு கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? ரட்சிக்கப்பட்டு ஞானசானத்து பரிசுத்தாய் பெற்றவங்க, கம்மியா எடுத்தவங்க இஸ்ரவேல் ஜனங்கள். யார்? மோசையினால் எகிப்திலிருந்து புறப்பட்ட யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களை அல்லவா? அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிற்றே. அன்னைக்கு பாவம் செய்தவங்களை வனாந்தரத்தில் சாவடிச்சார். பாவத்துக்காக வனாந்தரத்தில் சாவடிச்சார். ஆனா இன்னைக்கு நம்ம பாவம் செஞ்சா ஆண்டவர் ஒண்ணுமே கண்டுக்கிறது இல்லையே. ஏன் அன்னைக்கு பாவம் செய்தவருடைய சவங்கள்
வனாந்தரத்தில் விழுந்து போயிற்று. அருமையான சௌரனே சௌரியே, நீயும் ஒரே ஒரு பாவம் தான், நான் நிறைய பாவம் செய்யறேன்னு நான் சொல்ல வரல. நீ 1 செஞ்சிருந்தாலும் சரி 9 செஞ்சிருந்தாலும் சரி அன்னைக்கு அழிச்சாரு. இன்னைக்கு அதே ஆண்டவர் மாறாதவர் தான். ஆனா ஏன் இன்னைக்கு அழிக்கவில்லை? ஏன் அழிக்கல? ஏன் அழிக்கல? பாவம் தெரியுதுல, உனக்கே தெரியுதுன்னா ஆண்டவர் இன்னும் அதிகமாலாம் தெரியும். பாவம் காமிச்ச தொட்டு பாருப்போம். மனசார நீ சொல்லு, பாவம் இல்லைன்னு சொல்லு. அப்படி நீ பாவம் செய்தால் ஏன் அவர் அழிக்கல? அன்னைக்கு பாவம் செஞ்சவங்களை அழிச்சிட்டாருல்ல, ஏன் இன்னைக்கு அழிக்கல? இதை இப்படியே வச்சுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 47வது 48வது வசனம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பது இல்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்ன சொல்றாரு? நான் அவங்களை அடிக்க வரல, நான் அடிக்க வரல, அவங்கள காப்பாற்ற வந்திருக்கு. அவங்கள நான் அடிக்கணும்னு அடிச்சுட்டாங்க. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டவங்க தப்பு பண்ணதுனால அடிச்சிட்டாருங்க. இப்ப நான் அடிக்க மாட்டேங்கிறாரு. உங்களை காப்பாற்ற வந்ததுனால அடிக்க மாட்டேன்றார். அதனால்தான் எல்லாருக்கும் துளிர் விட்டு போச்சு. பாவம் செய்யலனுமே, பாவம் செய்யா, தேவன் விரும்பாத அசுசான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இல்லையா? சாவடிச்சிருக்கலாமே, இல்ல. நீ எப்படியாவது திருந்திட மாட்டியான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீர். ஆனா நீ பாவத்தோடு இருந்தா திடீர்னு செத்துட்டேன்னு வச்சுக்கோ. சர்ச்சை கூட்டுவேன் சாவா சொல்ற, சாவு எல்லாருக்கும் வரும். அது ஒரே ஒரு பாவத்தை வச்சு நீ செத்துட்டேன்னு வச்சுக்க, எங்க போவ? ஒரு பாவம் தானே பாஸ்டர், அதெல்லாம் ஆண்டவர் கண்டுக்க மாட்டார். கண்டுக்க மாட்டாரா? தீர்க்கதரிசனம் சொன்னவனையே காலி பண்ணிட்டாரு, அற்புதம் செய்தவனையே காலி பண்ணிட்டாரு, பிசாச விரட்டினவனே காலி பண்ணிட்டாரு. பச்சை மரத்துக்கு அப்பாடுனா பட்ட மரம் உனக்கு எப்பாடு? ஒரே ஒரு பாவம் தான். நான் எப்படி அந்த ஒரு பாவம் ஆண்டவரை விட்டு பிரிச்சு உன் பேரை கிறுக்குதுன்னு சொல்லி உனக்கு சொல்றேன். ஒரு பாவம். நீ நினைக்கலாம் இந்த ஒரு பாவம் தானே, எவனோ எவ்வளவோ பாவம் செய்யறான், நான் இந்த ஒரு பாவம் தானே நீ நினைக்கலாம். சொல்லிட்டு அடுத்த வருஷம் சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்றுக்கு நான் சொன்ன வசனமே கடைசி நாள். என்னைக்கு நியாயந்திருப்பேன்றாரு? கடைசி நாள். ஏன் இப்போ அடிச்சிருக்க வேண்டியதுனே? இப்போ அடிச்சிருக்க வேண்டியதுனே? இப்போ காலி பண்ண ஒருத்தனை இருக்க மாட்டோம்ல, ஒருத்தனை இருக்க மாட்டோம்ல. அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிடுச்சு. யாருடைய சவம்? மோசையினால் எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவருடைய சவங்கள். ஏன்? பாவத்து நிமித்தமாக. ஹலோ, பாவத்தினால சாவடிச்சாரு. ஆனா இன்னைக்கு சாவடிக்கல. இன்னைக்கு உனக்கு கிரேஸ் டைம் கொடுத்திருக்கிறாரு. இயேசு நமக்கா பரிந்து பேசுகிறாரு. பாவம் செய்யறவனுக்கா பரிந்து பேசுகிறாருன்னு 1 யோவான் 2:1 இருக்கு. பிதாவே, இவனை விட்டுறாதீங்க, இவ்வளவு விட்டுறாதீங்க, தப்பு செய்யறாளே, தப்பு செய்யறானே, விட்டுறாதீங்க விட்டுறாங்க பரிந்து பேசு. அதான் காப்பாத்த வந்தவர், காப்பாத்த வந்தவர். ஆனா இன்னைக்கு உனக்காக பரிந்து பேசுகிறாருன்ற ஒரு தைரியத்துல என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கிற. அதே பாவத்தை கான்ஸ்டன்டா செய்யற, நிலையா செய்யற. உனக்கு அடி வரலங்கிறதுக்காக. சரி, இப்ப பாருங்க, மறுபடியும் எபிரேயருக்கு வாங்க. எபிரேயர் 3:13 படி. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவோ நாடோறும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? பாவங்களினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு ஒருத்தருக்கு புத்தி சொல்லுங்க. அப்படித்தானே போட்டிருக்குது? ஆமாவா? அடிக்கணும் உங்களை. அப்படியா போட்டிருக்குது? பாவத்தின் வஞ்சனையினாலே. எங்க ஒரு பாவங்க, பாவங்களின் வஞ்சனையினால அல்ல. பாவங்களின் வஞ்சனையினால் நிறைய பாவங்கள் அப்படிங்கிறது. ஒரே ஒரு பாவம் உன்னை வஞ்சிக்குது, அந்த வஞ்சனையினால சிக்காத. ஒரே ஒரு பாவம் தான். உனக்கு தெரியலையா பாவம் என்னன்னு? உனக்கு தெரியலையா பாவம் என்னன்னு? உன் மனசாட்சி குத்தல? குத்தல? என்ன பாவம் தெரியுது? குத்தல?
குத்துதான் பார். அந்த பாவத்துல வஞ்சிக்கப்பட்டு அது ஒன்னா என்ன பண்ணிச்சது, வஞ்சனையினால் கடினப்பட்டு போயிட்டாங்க. வாழ்க்கைய கடினமாயிடுச்சு. இதெல்லாம் பாவமா? எல்லாரும் லவ் பண்றான், நம்ம லவ் பண்ணாதான் தப்பா? எல்லாரும் சினிமா பார்க்குறாங்க, நம்ம பார்த்தாதான் தப்பா? ஓ, அவன்லாம் உலகத்தான்ப்பா, அவன் எல்லாம் செய்வான். நீ ஆண்டவருடைய பிள்ளை, ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன், நீ தப்பண்ணலாமா? ஒரே ஒரு பாவம் தான் உன்னை சாகடிக்குது. ஒரே ஒரு பாவம் தான் உன்னை சாகடிக்குது. பாவத்தின் வஞ்சனையினால், அப்படின்னா ஏமாற்றத்தால் நீ கடினப்பட்டு போயிடாது. ஒரு பாவம் தானே செய்யற. ஐயா, அவன் எவ்வளவோ பாவம் செய்யறான், அவனை பாரு என்ன பாவம் செய்யறான், இவ்வளவு பாரு என்ன பாவம் செஞ்சான்னா. ஆனா ஒரே ஒரு பாவத்தினால கடினப்பட்டு போத உனக்கு அதே காலி பண்றாரு, உன் பேரை கிரிக்கிறாரு. இப்போ அப்படி செய்யும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. எபிரேயர் 10:26, 27, 29. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களா இருந்தால், மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்கள், நல்லா கொஞ்சம் தெரியாம ஸ்லிப் ஆயிடுச்சு. தெரியாம எவ்வளையோ தொட்டுட்டேன், பஸ்ல போகும்போது எவ்வளையோ தொட்டுட்டேன், மன்னிச்சுங்க ஆண்டவரேன்னு சொல்றான். ஆனா வேணும்னே தைக்கிற, வேணும்னேலாம் தொடுற, மனப்பூர்வமால செய்யற, மனப்பூர்வமால தப்புன்ற, மனப்பூர்வமால சினிமா பாக்குற, மனப்பூர்வமால நீ சீரியல் பாக்குற, மனப்பூர்வமால சிகரெட் அடிக்கிற, மனப்பூர்வமால பொய் சொல்ற, மனப்பூர்வமால தப்புன்ற. ஆண் புணர்ச்சி, சுய புணர்ச்சி. மனப்பூர்வமாய் பாவம் செய்யறவனா இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், ஒரு தடவை பலியாக்கப்பட்டார் இயேசு, இனிமே உன்னை சரி பண்றதுக்கு பலியே கிடையாது. நியாய தீர்ப்பு வருமென்று பயத்தோட எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கனையுமே இருக்கும். என்ன சொல்றாரு? விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கனை. அது யாருங்க விரோதிகள்? அது என்னங்க கோபாக்கனை? இயேசு சொன்னார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதினார். அப்படின்னா ரட்சிக்கப்படாதவன் சாத்தான் கூட இருக்கிறான். கர்த்தர் சொல்றார் அவனை எனக்கு விரோதின்றார், எனக்கு விரோதின்றார். அப்படி விரோதியானவனுக்கு நரகம். அதைத்தான் சொல்றாரு, விரோதிகளை பட்சிக்கிற அந்த கோபாக்கனை தான் உனக்கு இருக்கும். யாருக்கு? சத்தியத்தை அறிந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்யே, மனப்பூர்வமா பாவம் செய்யே. உனக்கு பாவம்னு தெரியுதில்ல, பாவம்னு தெரியுதில்ல, கள்ள கணக்கு எழுதுற, கடன் வாங்கிட்டு ஏமாத்துற, இதெல்லாம் உனக்கு இருக்கு. மனப்பூர்வமா பாவம் செய்ற கோபாக்கனே இருக்கும். சொல்லிட்டு 29 வசனத்தை வாசிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். இப்ப அப்படி பாவம் செய்யறவனை குறித்து சொல்லுது. ஒரே ஒரு பாவத்தை துணிகரமா செய்கிற அவனைத்தான் சொல்லுது, அவனைத்தான் சொல்லுது, அவளைத்தான் சொல்லுது. அப்படி செய்தால் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து, காலில் போட்டு மிதிக்கிறியே, உனக்கு பாவத்துக்கு மேல இருக்கிற ஆசையில அவரை காலங்களை போட்டு மிதிக்கிறியே, உணர்வு இருக்குதா? உணர்வு இருக்குதா? அவரை போய் காலில் போட்டு மிதிக்கிறமே. எனக்கு இருக்கிற ஆசையில, எனக்கு இருக்கிற வாஞ்சையில, எனக்கு இருக்கிற பாவத்தின் மேல இருக்கிற மோகத்துல அவரை போட்டு மிதிக்கிறமே. என்னைக்கா யோசிச்சியா? யோசிச்சியா? என்னைக்கா யோசிச்சியா? ஒரு பாவம் தானே, இதுல ஒண்ணும் தப்பு இல்ல. நீ ஒரு பாவம், குறிப்பிட்ட பாவம், அந்த பாவத்தை துணிகரமா செய்யற. இயேசு காலில் போட்டு மிதிக்கிறியே, உனக்கு இயேசு மிதிக்கிறது பெருசா தெரியல, உன் பாவத்தின் சந்தோஷம் தான் உனக்கு பெருசா தெரியுது. அப்படியா? அப்படியா? ஒரு பாவம், நிறைய பாவங்க செஞ்சீங்கன்னு அதுல போடல, ஒரு பாவம் தான் மனதார தப்புன்ற. அதனால இயேசுவை காலின் கீழே போட்டு மிதிக்கிற. சரியா? அப்படிப்பட்டவன கொடிதான ஆக்கணைக்கு தப்ப மாட்டான். கொடிதான ஆக்கணைனா தண்டனை, நரகத்துக்கு தப்பவே மாட்டான். உன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாரு. நீ ரட்சிக்கப்பட்டவன் தான், ரட்சிக்கப்பட்டவா தான், நீ பாவம் செய்யல. சரி, சம்பவத்துக்கு வரும். இப்போ எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், எசேக்கியேல்
33வது அதிகாரம் 13வது வசனம். பிழைக்கவே பிழைப்பா என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். என்ன சொல்றாரு? நீதிமான குறித்து சொல்றாரு. அவன் பிழைக்கவே பிழைப்பான் அப்படின்னு தான் நான் சொன்னேன். நீதிமான் தான் சொன்னேன். அவன் பிழைப்பான பரலோகத்துக்கு போவான், மோட்சத்துக்கு போவான், அப்படிதான் நான் சொன்னேன். ஆனால் அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால், அவன் நிறைய நீதி செஞ்சான், அதெல்லாம் செஞ்சிருக்கிறோமே, அதெல்லாம் ஆண்டவருக்காக பண்ணியிருக்கிறோமே அப்படின்னு சொன்னவன் இப்ப என்ன பண்றான்? அதை நம்பி என்ன பண்ணிட்டானா? அநியாயம் செய்யறான். ஹலோ, ஆண்டவருக்காக எவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்தது தெரியுமா? எப்படியெல்லாம் தேவனுக்காக செஞ்சேன் தெரியுமா? செஞ்சது உண்மைதான், ஆண்டவருக்காக நீ வாழ்ந்தது உண்மைதான். ஆனா இப்போ அதை நம்பி அநியாயம் செய்கிறாய். அநியாயம் செய்கிறாய். அநியாயங்கள் இல்லை, அநியாயம் செய்கிற. அப்படி அநியாயம் செய்ததுனால என்ன நடக்குது? என்ன நடக்குது? உன் நீதியில ஒண்ணு கூட நான் நினைக்க மாட்டேன். நிறைய ஆண்டவருக்கா வாழ்ந்த, ஆண்டவருக்கா நிறைய செஞ்ச, நிறைய பண்ண, ஆனா ஒன்ன கூட நினைக்க மாட்டேன். அதோடு மாத்திரமல்ல, நீ செய்த அநீதினாலே சாவாய். நீ செய்த அநீதினாலே சாவாய். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், பி கேர்ஃபுல். உன் வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில ஒரு சின்ன பாவம் உன்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா தெரிஞ்சுக்க. இன்னைக்கு உனக்கு ரட்சிப்பின் நாளாய் மாறட்டும், ரட்சிப்பின் நாளாய் மாறட்டும், விடுதலை நாளாய் மாறட்டும். உன்னை நீ பிழைப்பான்னு அவன்கிட்ட சொன்னாரு, நீ பரலோகத்துக்கு போவன் தான் சொன்னாரு. ஆனால் நான் சொன்ன வார்த்தையை நம்பி அநியாயம் செஞ்சா என்ன பண்ணுவேன்? அவன் நீதிகளெல்லாம் நான் நினைக்க மாட்டேன்றாரு. என்ன செய்யலாங்க? என்ன செய்யலாம்? ஸோ பாவம் செய்தால் என்னைக்கும் சாவுதான், நரகம்தான். நம்மளை விட எவ்வளவோ பாவம் செய்கிறவங்கலாம் எப்படி எப்படியோ பாவம் செய்கிறான். அவனெல்லாம் ஆண்டவர் ஒன்றும் இங்கே செய்ய மாட்டார், இல்லை செய்ய மாட்டாருன்னு. ஆண்டவர் நியாயப்பிரமாணம் வந்துட்டு உடனே அடிக்குங்க. ஏசு அடிக்காதனால தாங்க நமக்கு துளிர் விட்டு போச்சு. ரகசியமாக பாவம் செய்கிறோம், செய்யலை? ரகசியமாக செய்யலையா? எத்தனை பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திருக்கோம், எத்தனை பேர்கிட்ட திருடுறோம். சினிமா அப்படி மொபைல்ல தட்டினா அடிச்சா வருது. எங்க ஒரே ஒரு பாவங்க, அந்த பாவம் உங்களுக்கே தெரியுது, நீங்க மனப்பூர்வமாவே அதை செய்றீங்க. எப்படி ஒத்துக்குவாரு கர்த்தர்? எப்படிங்க ஒத்துக்குவாரு? அந்த ஒரே ஒரு பாவத்தினால, அவன் செய்த அநியாயத்தினால, அவன் செய்த அநியாயங்களினால் அல்ல, அநியாயத்தினாலே அவன் சாவான். சோ பாவம் செய்றவன் செத்துருவான். அந்த ஒரே ஒரு பாவம் அவனை சாவடிச்சுச்சா? பிழைக்கிறவனை சாவடிச்சுச்சா? ஒண்ணு. ஓகே. ரெண்டாவது, வசனம் கேட்காதனால செத்து போறான்றாரு. அது நிக்காது, அந்த வீடு நிக்காதுன்னாரா? அப்ப வசந்து கீழ்ப்படினாலும். இன்னொரு சம்பவத்தை சொல்றேன், வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 44 இருந்து 51 வரைக்கும் மடமடன்னு வாசிங்க. நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். சரி. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகம் உள்ள ஊழியக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுற ஊழியக்காரனே பாக்கியவான். எப்படி? எஜமான் ஒரு வேலையை பிடிச்சு போயிருக்காரு, அப்படி எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவன் தான் பாக்கியவான். தன் ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று சொல்றாரு.
எஜமான் தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றின் மேலும் விசாரணைக்காரனை வைப்பாராம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த ஊழியக்காரனோ பொல்லாதவனாயிருந்து என் ஆண்டவன் வர நாள் செல்லும் என்று தன் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு தன் உடன் வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியனுடைய புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்டால், அந்த ஊழியக்காரன் நினையாத நாளிலும் அறியாத நாளிகையிலும் அவனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். எஜமான் நல்ல உத்தியோகத்தை கொடுத்து போயிருக்காரு. ஆனா இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? எஜமான் வர நாள் செல்லும்னு சொல்லி இருதயத்தில் நினைக்கிறான். வெளியே இயேசு வருவார்னு சொல்றான். ஆனா இப்பெல்லாம் இயேசு வர மாட்டார் அப்படின்னு இருதயத்தில் நினைக்கிறான். அப்படி நினைக்கிறதுனால என்ன செஞ்சானா, அடிக்கிறான், வேண்டாதவங்களோட ஒரு கூட்டு, குடிக்கிறான், இதெல்லாம் செய்யறான். நல்லா கவனிச்சுங்க. வேண்டாதவங்களோட கூட்டு, அவிசுவாசிகளோட கூட்டு, கூட்டு வச்ச உடனே நீ யாரோட கூட்டு வச்சிருக்கியோ அவனை மாதிரி தான் இருப்ப. அவனை மாதிரி தான் இருப்ப. உலகத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, உன் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லு, நான் உன் கேரக்டர் என்னன்னு சொல்றேன். இப்போ கேட்குறேன், நீங்க யாரோட கூட்டு வச்சிருக்கீங்க? அவன் அப்படிப்பட்டவங்களோடு கூட கூட்டு வச்சு அடிக்கிறான், அவங்களோடு கூட புசிக்கிறான், குடிக்கிறான். ஆனா முதலாளி வந்து என்ன பண்ணிட்டாரு, அவனை பிடிச்சி கடினமாய் தண்டித்து மாயக்காரனோட பங்கு. மாயக்காரனுக்கு பங்கு எது? அக்னியும் கந்தகம் ஏற கடல். இவன் எங்க போயிட்டான்? நம்புனாருங்க, நம்புனாரு. உன்னை நம்புனாரு, இயேசு உன்னை நம்புனாரு. உன்னை நம்பிதான் உன் வாழ்க்கையில சுவிசேஷத்தை அறிவிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனா அதை நீ வச்சுக்கிட்டு அதை செஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ற? தேவையில்லாதவனோட ஐக்கிய வைக்கிற, அசுத்தமா நடக்கிற. ஏன் தெரியுமா? நீ மாய்மாலம் பண்ற, மாய்மாலம் பண்ற. ஒரே ஒரு பாவம் தான் நினைக்கிறேன். நீ அந்த ஒரு பாவம் உன்னை மாய்மாலம் பண்ண வச்சு அத்தனைக்கும் கீழே உன்னை அடிமையாக்கி நரகத்துக்கு கொண்டு போகுதே. ஐயோ, யோசிச்சியா? யோசிச்சியா? யோசிக்கவே இல்லையே. ஹலோ, அவர் வர நாளாகும் தானே சொல்ற. நீ அதனால தானே பாவம் செய்யற, அதனால தானே பாவம் செய்யற. உன் மனசார பாவம் செய்யறல, உன் மனசார பாவம் செய்யறல. ஏன் செய்யற? அவர் வர நாளாகும்னு இருதயத்துல சொல்ற. நீ பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னா இயேசு வர்றாருன்னு எதிர்பார்த்திருக்குன்னு அர்த்தம். நான் என்ன சொல்றேன், நிறைய பாவங்கள் இல்லை. நம்மெல்லாம் கெட்டிக்காரங்க, ஒன்னே ஒண்ணுதான் செய்வோம், அதுவும் துணிஞ்சே செய்வோம். அப்படி செய்தால் நாளாகுதுன்னு சொல்லி நீ மனசுல நினைக்கிற. உன்னை பற்றி வேதம் என்ன சொல்லி? நீ மாயக்காரன்ற, மாய்மாலக்காரன். இயேசு வருவாருன்னு வாய்னால சொல்ற, ஆனா உள்ளத்துல வரமாட்டாருங்கிற எண்ணத்தினால்தான் தப்பு செய்யற. நீ அதனால்தான் தப்பு செய்யற, மாயக்கார். ஓகே, முதலாவது பாவத்தினாலே தேவன் அவனை கண்டிக்கிறார், அவனை தண்டிக்கிறார். சோ பாவம் ஒரு பாவம் தான், அவன் அதனால பேருக்கு இருக்கப்படும். ஓகே, ரெண்டாவது வேதம் என்ன சொல்லுது? எல்லாரும் படிச்சமே. ரெண்டாவது ஆண்டவர் அன்னைக்கு சொன்னாரு, அக்கிரமம் செய்கார் என்னாரு. அப்புறம் என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனாரு, வசனப்படி வாழாதவனாரு. இப்ப ரெண்டாவது பாருங்க, வாசிங்க. எபிரேயர்கள் 3வது அதிகாரம் 18வது 19வது வசனங்கள். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? என்ன சொல்றாரு? என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? இப்போ ரட்சிக்கப்பட்டவங்க, ஞானஸ்நானம் எடுத்தவங்க, பரிசுத்தாய் பெற்றவங்க, கம்மியை எடுத்தவங்க, இப்போ அவங்க இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டார். ஏன்? கீழ்ப்படியல, கீழ்ப்படியல. அருமையான சோர்னே, ஒன்னு பாவத்தினால கிரிக்கிறாரு, ரெண்டு வசனம் கேட்டும் கீழ்ப்படியலன்னா கிரிக்கிறார். எதுக்கு பைபிள் படிக்கிற? எதுக்கு பைபிள் படிக்கிற? இல்ல எதுக்கு வசனங்க வந்து கேட்கிற? வாழ்றதுக்கா இல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கா? வாழ்றதுக்கா தெரிஞ்சுக்கிறதுக்கா?
வசனம் எனக்கு நிறைய தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ண போறேன்? சாத்தான் கூட ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் 22ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் தெரியும். அதனால நீ வசனத்துக்கு கீழ்ப்படினவா இருக்கணும். இப்ப அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். எங்க பிரவேசிக்க கூடாமல் போயிட்டு, எங்க அவர்கள் பிரவேசிக்க கூடாமல் போயிடுச்சு? யாருடைய இழைப்பாறுதல்? கானான்ல இல்ல, இயேசுவர என்னுடைய இழைப்பாறுதல். அவருடைய இழைப்பாறுதல் என்ன தெரியுமா? பரதீசு. பரதீசில போக முடியல. இவங்க ஏன் போக முடியல? வசனத்துக்கு கீழ்ப்படியல. அவிசுவாசத்தினாலே என்ன அர்த்தம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தை விசுவாசித்து செயல்பட மாட்டாங்க. அதனாலதான் அவிசுவாசம். யோசித்து பாரு, வசனம் கேட்கறீங்களே, நீங்க வசனத்தின்படி வாழ்றீங்க. ஒரு வாழாம என்னத்துங்க கேட்டு என்ன பண்ண போறீங்க? இல்ல பைபிள் படிச்சு என்ன பண்ண போறீங்க? கீழ்ப்படிய மாட்டேன் நிக்கிறீங்களே. எந்த வசனமா இருக்கட்டுங்க, சொன்னது ஆண்டவருங்க, அப்படியே கீழ்ப்படுறவங்களா இருக்கிறோம் அப்படின்னா தான் ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். ஆண்டவர் சொன்னாரு, என் வசனத்துக்கு நடுங்கிறவனை நோக்கி பார்ப்பேனாரு. நடுங்கிறது என்னங்க அர்த்தம்? இம்மிடியேட்டா நான் கீழ்ப்படுறேன்னு சொல்லணும். இம்மிடியேட்டா கீழ்ப்படுறேன்னு சொல்லணும். நீங்க எந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாம உட்காந்துருக்க? எத்தனையோ வசனம் உங்ககிட்ட அடிக்கடி பேசி 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 இருந்தோம். உனக்கு கீழ்ப்படுறதுக்கு மனசு இல்லையே. ஏன் மனசு இல்ல? நீ என்ன நினைச்சுக்கிட்ட? நம்ம பரலோகத்துக்கு போயிடுவேன். பேரை கிரிக்கிட்டாருன்னு வச்சுக்கோ. அவன் பேரை கிரிக்கிட்டாருன்னு வச்சுக்கோ. வசந்துக்கு தான் கீழ்ப்படிய மாட்டேங்கிறல்ல. அன்னைக்கு வசந்து கீழ்ப்படியாதனால இளைப்பாறுதலுக்கு போக முடியலன்னாரு. இப்போ அப்படித்தான். வசந்து கீழ்ப்படியாதனால அடிக்க மாட்டார். செத்து போனா இளைப்பாறுதலுக்கு போக முடியாது. எங்க போவாங்க? பாதாளத்துக்கு போவாங்கங்க. இதுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாய் பற்றி இத்தனை வருஷமா வாழ்றது பெஸ்ட் இல்லை. என்னத்துக்கு வசனம் சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொன்னாலும் கேட்கிற ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டு கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நீங்க பரலோகம் போகலாம். செத்து போயினா பரதீசு போகலாம். என்ன சொல்றீங்க? தெரிஞ்சும் கீழ்ப்படியாம இருக்கிறீங்களான்னு பாருங்க. கீழ்ப்படியாம இருக்கீங்களான்னு பாருங்க. எந்த வசனமா இருக்கட்டும், கீழ்ப்படியாம இருக்கீங்களான்னு பாருங்க. இந்த நோவா காலத்துல நோவாவை குடும்பமா பேழைக்குள்ள கொண்டு வந்தாரு. என்ன சொல்லி சொல்றாரு? நான் இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன், ஆகையினால பேழைக்குள்ள வா, ஜலத்தினால் அழிய மாட்டேன். எப்ப சொன்னார் தெரியுமா? இது வாசிங்க, ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். எந்த சந்ததியில்? இந்த சந்ததியில், பாவம் நிறைஞ்ச சந்ததியில். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இருக்கும். ரைட். இப்ப எப்படி நீதிமானாய் கண்டார்? 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை படிங்க. நோவா அப்படியே செய்தான். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன செஞ்சானா? ஆண்டவர் சொன்னபடி செய்தான், சொன்னபடி எல்லாம் செய்து முடித்தான். அப்பதான் சொல்றாரு, இந்த சந்ததியில் எனக்கு முன்பாக உன்னை உத்தமனாய் கண்டேன், வா உள்ளவா, பேழைக்குள்ள வான்னு காப்பாத்தினார். அருமையான தேவஜனமே, உனக்கு வசனம் தெரியறதுனால பரலோகத்துக்கு போகலான்னு சொல்லி கணக்கூடாது. நீ வசந்து கீழ்ப்படியலன்னு வச்சுக்கோ. கீழ்ப்படியலன்னா உன் பேரை கிரிக்க வருமா, நீ பரதேசி போக முடியாது, பாதாளம் போவ. ஓகே, நான் புரியுற மாதிரி சொல்றேன், இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஒண்ணு பாவம் செஞ்சா கிறுக்கிறாரு, 2 வசனத்தின்படி வாழாதனால கிறுக்கிறாரு. நம்ம வசனம் தான் படிக்கிறோமே, வாழலாம் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும்ல, அதனால கிறுக்கிறார். மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆவது அதிகாரம் 19 to 25. ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். இங்க ஒரு மனுஷனை குறித்திருக்குது. அவன் எப்படிப்பட்டவனா? ஐஸ்வர்யம் உள்ளவன், ரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய், சம்பிரமமாய்னா சுகபோகமாய் ஆடம்பரமாய் வாழ்ந்தான்.
நல்லா கவனிச்சுங்க. அவனுக்கு துட்டு இருக்குது, வாழ்ந்துட்டு போறான், நமக்கு என்ன? பணம் இருக்குதுங்க, வாழ்ந்துட்டு போறான், நமக்கு என்ன? கொஞ்சம் கவனமா கேட்டுங்க, இவனை குறித்து சரியா புரிஞ்சுங்க. வாசிப்போம். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேய்ச்சிலிருந்து விழு துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். இந்த ஏழை லாசருவை இந்த பணக்காரனுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த ஏழை லாசரு வீட்டுக்கு முன்னால படுத்து கிடக்குறான். இவனுடைய டீடைல்ஸ் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? எப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க? ரைட், எப்படி தெரியும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ அவன் பருக்கள் நிறைந்தவனாய் நாய்கள் பருக்களை நக்கிட்டு அவன் வீட்டில இருந்து துணிக்கைகள் கொள்ளும்போது அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். லாசரு ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க. அடக்கம் பண்றாங்க இவனை, அவனை ஆபிரகாம் மடியில கொண்டு போய் தூதர்கள் விடுறாங்க. ரெண்டு பேரும் செத்து தானே போனான். என்ன மாதிரி இருக்குது? சரி, வாசிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். எப்படி? என்ன சொல்றாரு? தூரத்திலே. இவன் எங்க இருக்கிறான்? ஐஸ்வர்யன் பாதாளத்தில் இருக்கிறான். அவன் வேதனைப்படுறான். தூரத்துல கண்களை எடுத்து பார்க்கறான். அங்க பரதீஸ் இருக்குது. அந்த பரதீஸ்ல ஆபிரகாம் மடியில லாசர் இருக்கிறான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். என்ன சொல்றான்? லாசருவை அனுப்புங்க, அவன் விரல் நுனினால ஒரு சொட்டு தண்ணி எனக்கு கொடுங்க, நான் இந்த அக்னி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்கிறான். எங்க இப்ப லாசருவை கூப்பிடுறான், ஒரு சொட்டு தண்ணிக்கு லாசருவை கூப்பிடுறான். ஆனா அன்னைக்கு அவன் வீட்டுக்கு முன்னால இருந்த போது கண்டுக்கல. இப்போ ஆபிரகாம் என்ன சொல்றாரு பாருங்க. அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இப்போ ஏங்க இந்த ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனான்? நம்மளா தியானிப்போம், ஏன் பாதாளத்துக்கு போனான்? ஏங்க அவன் ஆடம்பரமா வாழ்ந்தவங்க பாவம் செஞ்சான்னு இல்லவே இல்லை. ஆபிரகாம தகப்பன்றான், அவனும் இவனை மகன்றான். அப்படின்னா விசுவாசிகளின் தகப்பனை பார்த்து அப்பான்றான். இவன் ஒரு விசுவாசி. ஆனா இவன் ஏன் பாதாளத்துக்கு போனான்? ஆடம்பரமான வாழ்க்கை. ஒரு விசுவாசி, ஏழை விசுவாசிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யக்கூடாது. ஏழை விசுவாசி தருத்தரனா கிடக்கிறான். அவனுக்கு ஏதாவது செய்யணும்னா செய்ய மாட்டேங்கிறான். அருமையான சௌரனே, நீ ஐஸ்வர்யன் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. வசனம் அப்படிதான் சொல்லுது. ஐஸ்வர்யன் ஆகணும்னு பிரயாசப்பட்ட நீ ஐஸ்வர்யன் ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? ஆடம்பரம் தான் வளம். நீ ஆடம்பரமா தான் வாழுவ. சேலஞ்ச் என்ன பண்றேன், எவ்வளவு ஐஸ்வர்யமா மாறினியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஆடம்பரம் உண்டாகும். இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், இதை வச்சு எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க? எதுக்குங்க இதெல்லாம் இந்த வேலை? எதுக்கு இந்த வேலை? கொஞ்சம் போட்டா நிறைய ஆளலனா, நிறைய ஆளனா கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், செக். உனக்கு இருக்கிறது பத்தாதா? ஐஸ்வர்யவன் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படுறியா? வெக்கக்கேடு, வெக்க. உனக்கு ஐஸ்வர்யம் வந்தா என்ன பண்ணும் தெரியுமா? ஆடம்பரமா ஸ்டைல் ட்ரெஸ், ஸ்டைலிஷ் வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை இருக்கிறது போதுன்னு வச்சுக்கோ. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதனோடு ஆண்டவர் ஆசீர்வதிச்சா வாங்கிக்கப்பா. ஆனா நீயா ஐஸ்வர்யவன் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாது. ஏன்னு கேளுங்க, நான் இப்ப சொல்றேன் பாருங்க. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம், ஜீசஸ் 19ஆம் அதிகாரம் 23. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது என்று
மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படியானா ஐஸ்வர்யம் பரவத்து போறது முடியாது இல்லைங்க, கஷ்டம்ன்றாரு. ஏன் ஆபிரகாம்லாம் ஐஸ்வர்யம் தானே போனானே, கஷ்டம்ன்றாரு. எப்படி? ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஐஸ்வர்யத்தின் மேல என்ன ஆசை? ஐயோ, குலுக்கல் சீட்டு போட்டோ இல்லை தள்ளு சீட்டு போட்டோ அதில் வர்ற தள்ள வாங்கி வாங்கிக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்குங்க அந்த ஆசை? எதுக்கு அந்த ஆசை? பணத்துக்கு மேல ஆசைய? நீ பணத்துக்கு மேல ஆசைப்படுறதுனால பாவம் செய்ற. இன்னும் சொல்றேன் பாரு, ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யவனாக பிரயாசப்படாதே. அதே நேரத்தில் இப்ப வாசிச்சோமே, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஆனா நமக்கு ஐஸ்வர்யம் ஆகணும்னு ஆசை இருக்கா? அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா எங்க போக முடியாது. ஏன் 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 ஐஸ்வர்யம் போக முடியாத? என்ன சொல்றாரு இயேசு? லூக்காளுன சுவிசேஷம் 6வது அதிகாரம் 24வது வசனம். ஐஸ்வர்யவான்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யவான்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ. இப்ப ஆண்டவர் ஐஸ்வர்யம் தந்தாரா? இவங்க ஐஸ்வர்யங்கள் ஆகினாங்களா? ஆண்டவர் ஐஸ்வர்யம் தந்தாரா? இவர்கள் ஐஸ்வர்யங்கள் ஆனார்களா? ஐஸ்வர்யங்கள் ஆகிய இவங்க ஆகிறாங்க. இப்படி போட்டு அப்படி போட்டா பணம் வந்துருமா, இப்படி போட்டா பணம் வந்துருமா, அப்படி போட்டா பணம் வந்துருமான்னு ஆகிறதுக்கு பார்க்கறாங்க. ஏற்கனவே நல்ல சம்பாதிக்குன்னா அந்த சம்பாத்தியத்துக்கு மேல இன்னும் ஐஸ்வர்யம் ஆகணும்னு சொல்லி அதை போடு, இதை போடு, இதில் போட்டால் 2 மடங்கு தருவானா, அதில் போட்டால் 3 மடங்கு தருவானா, இது பெட்டர். இன்ட்ரெஸ்ட் எங்கே? ஐஓபியில் கம்மியா, கனரா பேங்க்கில் கம்மியா, ஸ்டேட் பேங்க்கில் நிறையாவா, அதனால அங்கே தூக்கி போடு. பாவி, துட்டுக்கு மேலே ஆசைப்படு. என்னங்க ஐஸ்வர்யவான்கள் ஆகிய உங்களுக்கு, ஐஸ்வர்யவான்களே ஐயோன்னு சொல்ல, ஐஸ்வர்யவான்கள் ஆகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை அடைந்து தீர்ந்தாயிற்று. இப்ப 20வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி பார்த்து, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. ஐயோ, என்ன சொல்றாரு? தரித்திரர்களாகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. அப்படின்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம் நம்முடையதா இருக்கணும்னா எப்படி வாழணும்? தருத்திரனா பிச்சைக்கார மாதிரி இல்லை. நம்மளால யார் யாருக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு எளிமையா வாழணும். நீங்க துட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, துட்டு ஜாஸ்தி ஐஸ்வர்யம் ஆகணும்னா அந்த ஐஸ்வர்யம் மாதிரி ஆடம்பரமாக தாங்க வாழ சொல்லணும். ஆடம்பரமாக தான் வாழ. ஆடம்பரம் தேவனுக்கு முற்றிலும் அகைன்ஸ்ட். உங்களுக்கு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், இப்போ சொல்லிட்டு மேட்ரு போகும். வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது 14வது வசனங்கள். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். என் ஜனங்கள் தான், அவங்களுக்கு சரியான அறிவு இல்லை. அதனால எங்க போயிட்டாங்களா? சிறைப்பட்டு போகிறார்கள். எங்க சிறைப்பட்டு போயிட்டாங்க? பாதாளத்துக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. எப்படின்னு பாருங்க. அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். இங்கே கனமுள்ளவர்களாய் வாழ்ந்தவர்கள் இப்ப பட்டினியில கஷ்டப்படுறாங்க. சாப்பாடு இல்லை. அவர்கள் கனமுள்ளவர்கள் பட்டினியினால தொய்ந்து போறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அவர்களுடைய யாருடைய? கனமுள்ளவர்களுடைய, அறிவில்லாதவருடைய திரளான கூட்டத்தார் தாகத்தை நான் வறண்டு போயிட்டாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஐயோ, தாகத்துக்கு தண்ணி இல்லை, நான் வறண்டு போச்சு சொல்லிட்டு அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. எது? பாதாளம் தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையோ, யாவது?
இப்போ அவர்கள் இந்த பூமியில எவ்வளவு மகிமையா போறாங்க. அவங்க ட்ரெஸ் என்ன, அவங்க ஆர்னமெண்ட் என்ன, ஐயோ அவங்களுடைய ஆடம்பரம் என்ன, அவங்களுடைய மகிமையும். அவர்கள் திரள் கூட்டமும். அவர்கள் திரள் கூட்டம். ஏன் ஜனம்பா, ஏன் ஜனம் அப்படி வாழ்ந்தாங்களே, அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும். அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். எதற்குள் இறங்கி போனாங்க? பாதாளத்துக்குள்ள. ஏன் போனாங்க? ஆடம்பரம், மகிமை. ஜாக்கிரதை, ஐஸ்வர்யன் ஆகணும்னு பிரயாசப்படாதே. கர்த்தர் உனக்கு தந்திருக்க சம்பளம் போதுன்னு எண்ணிக்கு போ. எங்கேயாவது ஷேர் போடு, அங்க ஷேர் போடு, இங்க ஷேர் போடுன்னு சொல்லி போட வச்சு கடைசியில் நம்ம ஷேரா இழுத்துருவாங்க, பிச்சு பிச்சு எடுத்துருவாங்க. எங்க ஷேர் போட போறீங்க? எந்த பேங்க்ல, எந்த கம்பெனியில? எப்பா இங்க ஷேர் போட்டா இவ்வளவு கிடைக்கும்பா, பாப்பா பாப்பா. ஆனா யாருக்கும் தெரியாம வா, விசேஷமா பாஸ்டருக்கு தெரிஞ்ச வந்துரு, பாஸ்டருக்கு தெரிஞ்ச வந்துரு. டே 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 நீ போடுற போடு எனக்கு தான் தெரியும்ல. எங்க பணம் ஏற்கனவே கத்தர் கையில செலவுக்கு பணம் தர்றாரா இல்லையா? சம்பளமே இல்லையா? உங்களுக்கு இருக்கிறவைகள் வசனம் சொல்றீங்களா? வசனம் சொல்றீங்களா இல்லை எப்படி இருக்கிறீங்க பாருங்க. எங்க துட்டு கிடைக்கும்? பழைய நாட்கள்ல ₹1 கொடுத்தா 1,00,000 ரூபாய் லாட்டரி சீட்டு. இந்த ₹1 கொடுத்து சீட்டு சீட்டா வாங்கி வச்சிருப்பான். அவனுக்கு என்ன, எப்படினாலும் லாட்டரி அடிக்கப்படா. நீ லாட்டரி அடிக்கும் போ, உனக்கு லாட்டரி தான் அடிக்கும். கேடு. எப்படிங்க மனசு வருது? பணம் பணம் பணம். ஆடம்பரமா இருக்காது. இன்னைக்கு பணம் வந்த உடனே அவங்க ட்ரெஸ் வேற மாதிரி இருக்கும், அவங்க ஆர்னமெண்ட்லாம் வேற மாதிரி இருக்கும். அவங்க கல்யாண வீட்டுக்கு போனாலே வசந்தபடி மாற மாட்டாங்க. புரிஞ்சுக்கோ. இப்போ ஐஸ்வர்யம் ஆகாது. 3 சொன்னா, 1 பாவத்தினால பேர் கிறுக்கப்படுது, 2 வசனத்தின்படி வாழாதனால கிறுக்கப்படுது, 3 ஆடம்பரமான வாழ்க்கையினால கிறுக்கப்படுது. 4வது எண்ணாகமம் 16வது அதிகாரம் 1-4. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்திலுள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமா கூட்டம் கூடுறாங்க. என்ன கேட்கிறாங்க? மோசே, சபையார் எல்லாரும் சாதாரண ஆளுக்கு கிடையாது, அவங்க பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார். அப்படி இருக்க சபைக்கு முன்னால நீ ஏன் உங்களை உயர்த்துற? உங்களை உயர்த்துறீங்களா? என்ன யாரை பார்த்து கேட்குறாங்க? நடத்துகிற மோசையும் ஆர்வனையும் பார்த்து கேட்குறாங்க. கேர்ஃபுல்லாக கவனிச்சுங்க, முடிச்சிடறேன். என்ன பெரிய மோசை, பெரிய ஆள, நாங்கள் சபையார் எல்லாம் விசுவாசிகள், நாங்கள் பரிசுத்தமானவர்கள், என்ன எங்களை போய் மிரட்டுற? நாங்கள் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது, எல்லாம் பரிசுத்தவான்கள். சொன்ன உடனே மோசம் என்ன பண்ணா, நெடுஞ்சான்மா வந்துட்டான். இது தேவனால பொறுக்க முடியாதுங்க. நான் வச்ச மோசே, ஐயோ இவனால விழுந்து கிடக்குறானே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறது. சரி, இவன் இவ்வளவு மட்டும் செய்யலைங்க. இந்த கோராகு என்ன செஞ்சான் தெரியுமா? 19 ஆசம் படி, 19 ஆசம். அவர்களுக்கு விரோதமாக கோராகு சபையை எல்லாம் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கூடி வரும்படி செய்தார். இந்த இவங்க 250 மட்டும் இல்ல, இந்த 4 பேர் மட்டும் இல்ல, ஆசரிப்பு கூடாததுக்கு முன்னால சபையார் எல்லாரையும் அவர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூட்டிட்டான். அவளுக்கு விரோதமாக கூட்டம் கூட்டிட்டான். கவனமா கேட்டுங்க. இப்ப நடக்கிறது என்னன்னு பாருங்க. 32, 33 வசனம்.
பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபையின் நடுவிலிருந்து அழிந்து போனார்கள். ஏன் பாதாளத்துக்கு போனாங்க இவங்க? ஏங்க பாதாளத்துக்கு போனாங்க? சபையில் உள்ள விசுவாசிகள் ஏன் பாதாளத்துக்கு போனாங்க? உயிரோடு பாதாளத்துக்கு போயிட்டாங்க. ஏன்? ஊழியக்காரனுக்கு விரோதமாய் சண்டை போடல, விவாதம் பண்ணாங்க, அவ்வளவுதான். அவனை அடிச்சிடல, அவன் நொறுக்கிடல. என்ன மோசே, எங்களை விட நீ பெரிய ஆள் நினைக்கிறியா? நாங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் தான், என்ன நினைக்கிறேன்? விவாதம் தான் பண்ணாங்க. விவாதம் பண்ணாங்களா, சண்டை போட்டாங்களாங்க? 26ஆம் அதிகாரம் 9வது 10ஆம் வசனம் படிங்க, அப்ப தெரியும் பாருங்க. எலியாவின் குமாரர் நேமுவேல், தாத்தான், அபிராம் என்பவர்கள். இந்த தாத்தான், அபிராம் என்பவர்களே சபையில் பேர் பெற்றவர்களாய் இருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகள் ஆகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள். விவாதம் இப்ப என்ன சொல்லுது பாருங்க. இவங்கிட்ட விவாதம் பண்ணாங்க. யார்கிட்ட? மோசேகிட்டையும் ஆரோன்கிட்டையும் விவாதம் தான். ஆனா போராட்டம் யார்கிட்ட பண்ணிட்டாங்க? கர்த்தர்கிட்ட பண்ணிட்டாங்க. நீ இவங்க கிட்ட விவாதம் தான் பண்ணலாம்பா, என்கிட்ட போராட்டமே பண்றியடா, என்கிட்ட போராட்டமே பண்றியா? நீ ஊழியக்காரனுக்கு விரோதமா நடந்தா, நீ விவாதம் பண்ணுனா, நீ வேணா விவாதம் பண்ணிருக்கலாம். ஐயோ, நான் வச்ச ஊழியக்காரன் எனக்கு விரோதமா போராட்டம் பண்றியே. என்ன நடந்ததுன்னு பாருங்க. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளம் ஆனார்கள். கோராகின் குமாரரோ சாகவில்லை. என்னவா? சாகவில்லை. கோராகின் குமாரனோ சாகவில்லை. குமாரனோவா? குமாரரோ அப்படின்னு அர்த்தம் என்ன? அவனுக்கு சில பையங்க இருந்திருக்கிறாங்க, அவங்க சாவல. ஏன்? ஏன் சொல்லுங்க. எனக்கு எங்க அப்பா பெருசு இல்ல, எங்க அப்பா கூட்டின கூட்டம் பெருசு இல்ல, எனக்கு ஊழியக்காரர் பெருசு, எனக்கு ஊழியக்காரர் பெருசு. ஏன்னா என் கர்த்தர் எனக்குன்னு தந்த ஊழியக்காரர், ஆகவே அவருக்கு நான் சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்லி கோராகின் புத்திரர் மோசேக்கும் ஆரோனுக்கும் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அதனால தான் கர்த்தர் பார்த்தாரு அந்த பிள்ளைகளை சாவடிக்கல. என்ன செய்யலாங்க? ஒண்ணு பாவத்தினால அழிகிறாங்க, பேருக்கு இருக்கப்படுது. 2 வசனம் கீழ்ப்படியாதனால அழிக்கப்படுறாங்க. 3 ஆடம்பரமான வாழ்க்கையினால் அழிக்கப்படுறாங்க. 4 ஊழியருக்கு விரோதமாய் எழும்புகிறதுனால அழிக்கப்படுறாங்க. என்ன செய்யலாம்? நான் பல ஆண்டுகளுக்கு முன்னால திருச்சியில் ஒரு வீடு பிரதிஷ்டைன்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு பஸ்ஸை பிடிச்சேன். அந்த பஸ்ஸில் போனால் பஸ் ஸ்டாப் இருக்குன்னு சொன்னாங்க. நான் அந்த பஸ் ஸ்டாப் நான் கேட்டேன், அந்த பஸ் தான் போகும்னு சொன்னாங்க. அந்த பஸ்ஸுக்காரரும் ஆமாம் போகும்னாரு. இந்த பஸ் ஸ்டாப்பில் நிறுத்துவீங்களான்னு கேட்டேன். ஆமான்ட்டார். அது வண்டி ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குது. ஏறுங்க சார், ஏறுங்க சார், ஏறுங்க சார். போகுமா சார்? ஸ்டாப்பிங் நிற்குமா? ஆமான்றாரு. நானும் சரி ஏறி போயிட்டேன். ஏறுனா அந்த ஸ்டாப்பிங்கை விட்டு, இந்த ஸ்டாப்பிங் இறக்கல, அடுத்த ஸ்டாப்பிங்கில் விட்டுட்டு, சார் நீங்கள் இறங்குங்க சார், இதான் அந்த ஸ்டாப்பிங். அண்ணன் அது முந்தின ஸ்டாப்பிங் சார். நான் இறங்க வேண்டிய சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது முந்தின ஸ்டாப்பிங். அப்புறம் அங்கே நிற்காது சார். அப்புறம் நிற்காதுன்னு அப்பவே சொல்ல வேண்டியதுனே. என்ன நிற்குன்னு கூட்டிட்டு வந்தீங்கல்ல, இப்போ என்ன நடந்து போய் சொல்கிறீங்களா? எனக்கு அது ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கும், நடந்துட்டேன். ஆனால் நீங்கள் பரலோகம் போகிற ஸ்டாப்பிங்கில் இறங்கணும்னு நினச்சி போய் கடைசியில் நரகங்கிற ஸ்டாப்பிங்கில் இறங்கிட்டா அங்கேருந்து போக முடியாத. நரகங்கிற ஸ்டாப்பிங்லேருந்து பரலோகங்கிற ஸ்டாப்பிங் எப்படி போவீங்க? என்ன செய்யலாம்? நரகமா என்னுடைய ராட்சியமா?
சொல்லுங்க. ஆண்டவரே, நான் நரகத்துக்கு போக விரும்பல. ஒரு சின்ன பாவம் கூட என்னை வஞ்சித்து ஏமாத்திடக்கூடாது. அந்த பாவத்தின் வஞ்சனையினால் நான் கடினப்பட்டு போயிடக்கூடாது. ஒரு சின்ன பாவம் கூட எனக்கு வரக்கூடாது. ரெண்டாவது, நீங்க என்ன வசனம் சொன்னாலும் கேட்பேன். மூணாவது, நான் ஐஸ்வர்யமாக்கி ஆடம்பரமா வாழணும்னு நினைக்கக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான்காவது, ஊழியக்காரனுக்கு உருவமா நிற்க மாட்டேன். ஊழியக்காரனுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேனே தவிர விரோதம் செய்ய மாட்டேன். என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, என் பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படக்கூடாது. என் பேர் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்படக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ரகாதானா ராதானா அறிவா ஷகலாரவா. எல்லாரும் கேளுங்க, நீங்களாம் கேளுங்க. என் பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்றதுனால பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டது உண்மைதான். ஆனால் என் பேர் கிறுக்கப்பட்டிருக்குதோ, எங்காவது நான் ஒரு பாவத்தை, ஆண்டவரே ஒரு பாவத்தை துணிஞ்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னா என்னை பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே. எனக்கு அந்த பாவம் வேண்டாம்ப்பா, இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் ஆண்டவரே. நீங்கள் எந்த வசனம் சொன்னாலும் நான் கீழ்ப்படுவேன் ஆண்டவரே. எந்த வசனம் சொன்னாலும் நான் கீழ்ப்படிந்து செயல்பட என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல, எனக்கு ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டாம்ப்பா, ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டாம். அதோடு மாத்திரமல்ல, என் தகப்பனை நான் ஊழியருக்கு விரோதமாக நிற்க மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்க. எல்லாம் வாயத்தன்னு சொல்லி பாருங்க பாப்பா. என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் கிறுக்கப்படக்கூடாது. ஒரு பாவம் வரக்கூடாது. எந்த வசனமா இருந்தாலும் கீழ்ப்படி இருக்கு நான் தயார். அதே நேரத்தில் ஆடம்பரமா நான் வாழ மாட்டேன் ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தின் மேல எனக்கு ஒரு மோகம் வேண்டாம். ஆடம்பரமா வாழ மாட்டேன். அதே நேரத்தில் என் தகப்பனே, என் தேவனே, அதோடு மாத்திரமல்ல, நான் ஊழியரோடு இசைஞ்சு நிற்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு தந்த ஊழியக்காரர், அவரோடு இசைஞ்சு நிற்கிறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். அவருக்கு உருவமா ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, இந்த அருமையான நல்ல நாளிலும் நாங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் வந்து கூடி ஆண்டை பாடி துதித்து ஆராதிக்க வைத்தவர். உம்முடைய வார்த்தைகளினாலே என்னோடு எங்களோடும் பேசினீங்க. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பெயர்களெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்த தயவிற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அது ஒரு நாளும் கிறுக்கப்படாதபடிக்கு நாங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் எங்களுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. ஒரு சின்ன பாவம் கூட எங்களுடைய வாழ்க்கையில் அந்த பெயரை கிறுக்கப்படுத்தி விடாதபடிக்கு நாங்கள் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு எங்களுக்கும் கிருபைதாங்க. அதே நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு நடுங்குவதற்கு நல்ல இதயத்தை தாங்க ஆண்டவரே. நாங்கள் ஐஸ்வர்யங்களாக வேண்டும் என்று விரும்பி ஆடம்பரமாய் எங்களுடைய ஜீவியம் மாறிவிடாதபடிக்கு ஆண்டவரே, எளிமையாய் வாழ கர்த்தர் எனக்கு எங்களுக்கு கிருபைதாங்க. அதே நேரத்தில் ஊழியக்காரரோடு இணைந்து செயல்படுவதற்கு நல்ல ஒரு ஆவியை எங்கள் சபையாருக்கு கர்த்தர் தருவீராக. ஆண்டவரே, ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், இவங்களுக்கு எப்படி இருக்கணும் நீங்கள் நினைப்பீங்களோ அப்படி நானும் இருக்க கர்த்தர் அடியேன்னு கிருபைதாங்க. எல்லாரையும் ஆசீர்வதித்து சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.